துப்பாக்கி சத்தத்துக்கும் வெடிகுண்டு சத்தத்துக்கும் மத்தியில் என்னுடைய அழுகையும் கதறலும் யாருக்கும் கேட்காமே போயிடுச்சு. பாதிரியார் என்னை கூட்டிகிட்டு போய் அவரோட ஆசிரமத்தில் அடக்காத்தார். பிதாசுதன் பெரிசுத்தாவியால் ஆமே. இயேசுவே, எல்லாம் வெல்ல இறைவனாய் இயேசுவே, என் பிள்ளைகளை காற்றல்வாய். போரில்லா இம்மென்னை நிர்மாணிக்க வேண்டும். சமாதானமும் சாந்தியும் உன்னால் மட்டுமே கொடுக்க முடியும். அடுத்த வேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் சிரமப்படும் எம்மக்களை எப்படி காப்பாற்ற போகின்றாய்? இவர்களை காப்பாற்ற எமக்கு பலத்தை கொடுப்பீராக. நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிப்பீராக. பிதா சுதன் பெரிசுத்த ஆவியே ஆமீன். ஃபாதர், இவன் ப்ரே பண்ணவே இல்லை ஃபாதர். ஓம் ஃபாதர். தம்பி எழுந்திருப்பா. என்ன நடந்தது? நாங்கள் செஞ்ச பாவத்தை கடவுள்கிட்ட சொல்லி மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாமா? நாங்கள் எந்த பாவமும் செய்யலையே ஃபாதர். இந்த முகங்களை எல்லாம் பாருங்கள். இவை என்ற முகங்களை பார்த்தால் பாவம் பண்ணின முகம் மாதிரியா தெரியுது? எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு இறைவனிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டா போதுமா ஃபாதர்? நாங்கள் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவைகளுக்கு எந்தவித நியாயமும் கிடைக்கப் போவதில்லை ஃபாதர். யாருக்கு சாந்தி, யாருக்கு சமாதானம்? இம்மண்ணில் கடைசி தமிழன் இருக்கும் வரையில் சாந்தியும் சமாதானமும் நிலைக்கப் போவதில்லை ஃபாதர். அடுத்த வேளை சோத்துக்கும் போட்டுக்க பழைய துணிக்காகவும் பாதிரியார் எங்களை பல ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ನಮ್ಮಕದ್ದ சேவியர் ಕೊಯ್ದಿಯನ್ನೇ ஊருக்குள்ள உதவிகள். ಉಂಬೆ ನಮ್ಮಕದ್ದ தெரியாது. ತಾತಗೆ ನಮ தெரியாது. ಅಮ್ಮಗೆ ನಮ தெரியாது. ದನ್ನೆ ದನ್ನೆ ಕಿವಣ ಉಂಬ ಅನಾಥ ಇದ್ದ நான் தான் தெரியாது தெரியாதுன்னு சொல்றேனல்லோ, பின்ன எதுக்கு என் உயிரை எடுக்கிறீர்? ஐயோ அம்மா ಬಲ್ಲ சின்ன பையன், சின்ன பையன். ತೆಕ್ಕಮ ಕಟ್ಟಗಾನ ಎಕ್ಕಡೆ ಕಟ್ಟಗಾನ ಏನಾ ಏನಾ ಉಸನ 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 இஞ்ச வைங்கோ, இஞ்ச வைங்கோ. எல்லாரும் பாருங்க, வேறுங்கோ, எல்லாரும் பாருங்க. துணி கொண்டு வந்திருக்கு, இல்ல எடுத்துக்கோங்க. நல்ல வடிவா இருக்கு உனக்கு. அன்னைக்குன்னு பார்த்து பாதிரியார் எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சேன். தம்பி சொல்லுங்க ஃபாதர். இஞ்ச வாடா. எல்லாரும் ஒரு முறை என்ன பேருங்கோ. இது நாள் வரை இவன் அவன் என்று கூப்பிட்டு இருந்து தம்பிய இண்டையில இருந்து திலீபண்டு பேர் வைக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை திலீபண்டு கூப்பிடுங்க. கம்பீரமும் போர்க்குணமும் கொண்ட ஒரு மாவீரனோட பேர் எனக்கு வச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஏன் எழுந்திருக்கிறீர்? இரும், என்ன ஆச்சு? அவன் தோட்டக்காரன். அப்படி என்றால் அவன் கீழ்ச்சாதி. ஏன் சொன்னது? சின்ன வயதுல எங்கட அப்பா அம்மா சொன்னவ. போடா. என்னடா எடுத்து? அவன் எங்க ஃப்ரெண்டு தானடா. ஏய் விடடா. என்னடாப்பா, என்ன சத்தம்? சாரி ஃபாதர். ஒருவேளை சோற்றிற்கே நாங்கள் பிச்சை எடுக்கும் போது இவனுக்கு மட்டும் என்ன திமிர் ஃபாதர்? நாங்கள் அனாதை என்பதை தவிர வேற எந்த ஒரு அடையாளமும் இல்லை ஃபாதர். இப்பத்தான் புரியுது ஏன் அவனை எங்களை சுட்டு கொண்டு குவிக்கிறான் என்று.
ஈரக்குலை நடுங்க குத்துயிரும் கொலையுருமா எங்களோட இரவு நகரம். என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் வெடிச்சு செதறிட்டாங்க. நான் மட்டும் ஏன் தப்பிச்சிருக்கணும்? உயிர் பிழைச்சா போதுன்னு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு அகதியாக போனாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். வந்த இடத்துல யாருமே இல்லாத அனாதையான ஒரு ஆயாவுக்கு நான் பேரன் ஆகிட்டேன். என்ன மாதிரி அகதியாக தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணு பேத்தி ஆயிடுச்சு. இப்ப சொல்றேன்ப்பா, நீ தான் இந்த ஊருக்கு ராஜா. ஒன்ன இந்த ஊரை விட்டு போன்னு சொல்ற தகுதி இங்க ஒருத்தருக்கும் இல்ல. 10 பைசா செலவு இல்லாம இங்க பிள்ளைங்க நல்லா படிக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரியும் தம்பி. இந்த ஊர்ல குடிகாரங்களே இல்லாம போனதுக்கு காரணம் நீதானப்பா. இந்த ஒரு பேருமா போதாதா உனக்கு? ஒரு பிள்ளைக்கு ஒருத்தி தான் தாயா இருக்க முடியும். ஆனா உனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையுமே தாய் தான். கவலைப்படாதப்பா, நாங்க இருக்கோம். அகதிகள்ன்ற வார்த்தை அரசியலுக்கு மட்டுமே தானக்கா பயன்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். அதை நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைக்கா. உரிமை உறவுன்னு வரும்போது மட்டும் தொப்புள் கொடி வரவே அறுத்துறீங்களே. வேண்டாக்கா, நான் அகதின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ரொம்ப நம்பி வந்தோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தொப்புள் கொடி வரவு சொந்த வரவு. இப்போ தான் புரியுது எங்களுக்கு எந்தவித அடையாளம் இல்லை அகதிகள்ன்றதை தவிர. ஆனால் நான் இன்னமும் உங்களை சொந்த உறவாக தான் நினச்சிட்ருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாலாம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேம்மா.